பாட்டாளி மக்கள் கட்சி நடத்தும் பசுமை தாயகத்தினுடைய தலைவர் திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் சிங்கப்பெண்ணே எழுந்து வா என்ற தமிழக மகளிர் உரிமை இப்பொழுது நம்முடைய இன்று இந்த நிகழ்ச்சியின் நிறைவு விழா கன்னியாகுமரி பகவதி அம்மனுடைய அருளாவது நிகழ்ச்சியை தொடங்கி நவம்பர் 22 சென்னையில நாங்க தொடங்கணும். அதற்கப்புறம் காஞ்சிபுரத்துல சமைக்கணும்னா நைட்டு முதல் நாளே நீங்க யோசிச்சு வச்சுருவீங்கல்ல, காலையில ஏழோடனே டக்குன்னு இட்லி ஊத்திடுவீங்களா? சிங்கப்பெண்ணே, ஆமா சிங்கப்பெண்ணே. என்ன எனக்கு முன்னாடிலாம் இப்படிலாம் இருந்ததா? எதுவுமே கிடையாது. தெருவில் போகிற குழந்தை இழுத்துன்னு போய் அதை பாலியல் வன்கொடுமை செய்கிற கொடுமையெல்லாம் இப்போதான் நடக்குது. சும்மா நடுராத்திரி தனியாக பொண்ணு போனால் உடனே 4 பேர் கூட்டிகிட்டு போய் பாலியல் வன்கொடுமை, தனியாக நடுவில் ராத்திரி பொண்ணு போனால் கூட்டிட்டு போய் பாலியல் வன்கொடுமை செய்ய சொல்லி யார் சொன்னா? என்ன அவசியம் என்ன? அப்போ அந்த வக்கர புத்தி பாருங்க. அந்த புத்தியை கொடுப்பது எது? ஒழுங்கா படிக்கிற பசங்களுக்கு கெட்ட புத்தியை தருவது எது? இந்த குடிப்பழக்கமோ போதை பழக்கமோ. தமிழ்நாட்டில் இது அதிகமாக 5 வருஷத்துல ரொம்ப பெருகிடுச்சு, பயங்கரமா பெருகிடுச்சு. அதை கட்டுப்படுத்தவே முடியல. ஏன் முடியலன்னா கண்டுக்காம இருக்கிறாங்க. எவ்வளவு வேணா குடிக்கட்டும், ஓட்டு மட்டும் போட்டா போதும். எவ்வளவு வேணா கொள்ளை அடிக்கலாம், கடைசி நிமிஷம் ஒரு 1000 ரூபாய் கொடுத்து வாயை அடைச்சிட்டா போதும். அப்படிதான் நினைச்சுக்கிட்டு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா ஒரு எலெக்ஷன் போதும் ஏமாத்துறதுக்குன்னே விதவிதமான அறிவிப்புகளும் வருவார்கள். பெண்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கிவிட்டா இன்னும் 5 வருஷத்துக்கு கடையை திறப்பாங்க, பசங்களுக்கு வேலை கொடுக்க மாட்டாங்க, விவசாயத்தை அழிப்பாங்க. உங்க கண்ணெதிர்க்கே உங்க ஊரு, உங்க மலை, உங்களுடைய நிலம் எல்லாத்தையும் வெட்டி பக்கத்து ஊருக்கு கடத்திடுவாங்க. இதான் இங்க நடக்கும். அதனால பெண்களாக நீங்கள் விழிப்பாக இருக்க வேண்டும். உங்களுக்கு நல்லது செய்ய காத்து கொண்டிருக்கிறார்கள் மருத்துவர் அன்புமணியும் அவர் சார்ந்து இருக்கக்கூடிய வெற்றி கூட்டணியில் இருக்கிற அத்தனை பேரும் காத்துக்கிறாங்க. உங்களுக்கு நல்லது செய்யணும், பசங்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்கணும், போதை இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டும், குடிப்பழக்கம் இல்லாத இளைஞர் சமுதாயத்தை உருவாக்க வேண்டும், பெண்களுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்க வேண்டும். படிச்சுட்டா மட்டும் போதாது, அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை, சுய மரியாதையோட நிக்கணும்ல.